திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். முதற்பத்து 8ஆம் திருமொழி 6ஆம் பாசுரம். முதல்ல பாசுரத்தை பார்க்கலாம். எண் திசைகளும் எழுலகமும் வாங்கி பொன் வயிற்றிற் பெய்து பண்டோர் ஆலிலை பள்ளி கொண்டவன் பான்மதி கிட தேர்த்தவன் பொன் திரளவனன் உரத்துயிர் வைத்தவன் ஒள் எயிற்றொடு திண்திரல் அறியாயவன் திருவேங்கடமடை நெஞ்சமே. எண் திசைகளும் எழுலகமும் வாங்கி பொன் வயிற்றிற் பெய்து பண்டோர் ஆலிலை பள்ளி கொண்டவன் பான்மதிக்கு இடர் தேர்த்தவன் பொன் திரளவனன் உரத்து உயிர் வைத்தவன் ஒள் எயிற்றொடு திண்திரல் அறியாயவன் திருவேங்கடமடை நெஞ்சமே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் நிருசிம்ம க்ஷேத்திரம் சிங்கவேல் குன்றத்திலேருந்து இங்கே திருவேங்கடம் வந்ததுக்கு, இங்கே வந்த பிறகும் திருவேங்கடத்தில் வந்த பிறகும் அந்த சிங்கவேல் குன்றத்தோட தொடர்பு எப்படி இங்கே இருந்துகிட்டே இருக்குது, அதுக்காக சிங்கவேல் குன்றத்தில் இருக்கிறவர் யோக சக்தியினால் திருவேங்கட மலையில் எப்படி நின்றுருக்கார் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஏற்புடையதா அந்த தன்னுடைய கருத்தை எப்படி இருக்க ஒரு அன்பைய கர்மமாக வச்சுக்கிறார். இதுக்கு அதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த தொடர்புடைய செய்திகளை தன் மனசில் வாங்கிட்டு ஒரு அன்மய கிரமத்தில், அதாவது வரிசையாக இப்படி இருக்குது, இதெல்லாம் வந்தது, அந்த எப்படியெல்லாம் தன்னோட வரிசையை கொண்டு வரார் அப்படின்றத நம்ம இந்த பாசுரத்தில் பார்க்கலாம். 8 திசைகளும் 7 உலகங்களையும் மகாபிரளய காலத்தில் என்ன பண்ணார், அமுது செய்து ஸ்லாக்கியமான தன் திருவயிற்று உதரபந்தனம், அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறார், அந்த தன்னோட வயிற்றில் பொன் வயிற்று, அது அப்படியா அந்த வயிற்றில் திருவயிற்றில் வைத்து ஒரு ஆளிலை மேல் பள்ளி கொண்டவன். ஆளிலை மேல் என்ன பண்ணார், கண் வளர்ந்து அருளினவன். எதுக்கு, தூங்குற மாதிரி யோக நித்திரை செய்கிறவன் தூங்கிறது போல ஒரு பாவனை பண்ணிட்டு இருக்கார். அவன் யார் தெரியுமா, அவன் ஒரு பான்மதி பிரகாசமான சந்தனனுக்கு வெளியில் வான்விழாவில் அவர் போயிட்டு வரச்சு அவருக்கு ஏற்பட்ட ஒரு க்ஷயரோகம், ஒரு இடர்பாடு, அந்த இடர்பாடை நீக்கினவன். அப்புறம் அசுரகுலத்தில் ரொம்ப திறமசாலியாக முடுக்குடையவனாக இருந்த இரண்யகசிபுக்கு அவருடைய மார்பில் நெஞ்சகத்தில் தன் உயிரை வைத்து கிழித்தவர், அதுக்கே வச்சுட்டார். அப்புறம் ஒளிபருந்திய கண்கள் உடையவர், ஒளிபருந்த பற்கள் உடையவர், வெயிற்று. அப்போ எயிற்றுன்னு சொன்னானா தத்திப்பல் கோரைப்பல் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒளிபருந்த பற்கள். அவர் எப்படி தெரியுமா, அவரானாலும் கொஞ்சம்தான் மிடுக்கு இருக்குது அசுர ராஜாக்கு, அசுர சக்கரவர்த்தியா அவர் எப்படியா இருந்தாலும் இரண்யகசிப்புக்கு. ஆனால் இவருக்கு என்ன, தளராத மிடுக்கை உடையவன், எப்பொழுதும் மிடுக்குடையவர். அவர் என்ன பண்ணார், நிருசிம்மனா அங்கே அவதரித்தார். அதனால் இந்த இரண்யகசிப்பனுடைய மார்பிலே தன் திரு உதிரத்தை வைத்து கிழித்தவனாய் ஒளிதங்கிய பொற்களுடன் சலியாத மிடுக்கை உடைய நிருசிம்ம ரூபியனாய் நித்தியவாசம் செய்கின்ற திருமலையை அடைவதற்கு முயற்சி செய் அப்படின்னு ஆழ்வார் தன்னோட மனசுக்கு சொல்கிறார். இதுதான் சாதாரண அந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற பொருள். என்ன, நிருசிம்மனாய் இருக்கிறார். சிங்கவேல் குன்றத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தா கூட அதே சிங்கவேல் குன்றத்தில் இருந்த நிருசிம்மமூர்த்தி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கார், திருவேங்கடமுடையான போல நின்றுருக்கார். அதனால் இந்த திருவேங்கடமுடையான இந்த திருமலையில் போய் சென்று சேர்ந்து அடைவதற்கு பார், அவரை அடைய நெஞ்சமே அப்படின்னு தன் மனசை கூட்டு சொல்கிறார். இந்த 10 பாசுரங்களுமே திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய மனசை கூட்டு, நீ இப்படிலாம் பண்ணு, இது வரைக்கும் போகிறதுக்கு உன்னை தயார் பண்ணிக்கோ, மனசளவில் நீ உன்னை திருவேங்கடத்துக்கு திருமலைக்கு சென்று அந்த திருவேங்கடமுடையானை தரிசிப்பதற்கு முயற்சி செய் அப்படின்னு சொல்கிறார்.